எல்லாரும் மீன் குழம்பு சாப்பிட்டுக்கிறீங்க, கறி குழம்பு சாப்பிட்ருக்கீங்க, கருவாட்டு குழம்பு சாப்பிட்டுக்கிறீங்களா? பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச வாழைக்கருவாடு குழம்பு தாங்க இன்றைக்கி வைக்க போகிறேன். இந்த வாழைக்கருவாடு பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கவரில் கிடைக்கிது, முழுசாகவும் இந்த மாதிரி கிடைக்கிது. ரொம்ப வாசனையாக இருக்குங்க. எல்லாத்தையும் கழுவோன்னு கழுவி பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் ஊற வச்சு சூப்பராக வந்து கருவாட்டு குழம்பு மணக்க என்ன செய்ய போகிறேன், பூண்டு மிளகு சீரகம்லாம் சேர்த்து வைக்க போகிறேங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். லாங் வீடியோ போட போகிறேன். எல்லாருமே அதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இங்கே பாருங்கள், வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், பெரிய பச்சை மிளகாய், இது எல்லாத்தோட கொஞ்சோண்டு மாங்காவை சேர்க்க போகிறேன். நான் மாங்காய் இதுக்கு போட மாட்டேன், மாங்காய் வேணும்னு கேட்குறாங்க. சரி, அதில் ஒரு சின்ன பீஸ், நமக்கு என்ன வஞ்சனையாக மாங்காய் 2 இருக்குது, கொஞ்சோண்டு போட்டு சூப்பராக ஒரு குழம்பு வைக்க போகிறேன். அதை வீடியோவும் போட போகிறேன், லாங் வீடியோ போட போகிறேன். எல்லோரும் என்ன செய்யுங்க, தவறாமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க.